அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மார்ச் மாத ராசி பலன்கள். முதல்ல மார்ச் மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும்போது, அதன்படி பார்க்கும்போது சுக்கிர பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய மாதம். மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 26 வரை சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்து வலிமையாக இருக்கப் போகிறார். மார்ச் மாதம் 11 தேதி பாருங்க, வக்கிரமாக இருந்த குரு பகவான் வங்கிர நிவர்த்தி அடைகிறது. மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வங்கிர நிவர்த்தி அடைந்து துலாமனையும் தனுசையும் கும்பத்தை பார்ப்பது. சூரிய பகவான் கும்பத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்க்குது. அதாவது மார்ச் 15 தேதி வரை இருக்கும். அதன் பிறகு மீன மனைக்குச் செல்கிறார். அங்க சனி பகவான் கூட இணைவு கும்பத்தில், ராகு புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் வீற்று இருக்க சிம்மத்தில், கேது பகவான் இந்த மாதத் தொடக்கத்தில் மனோகாரகனான சந்திரன் பாருங்க கடகத்தில் அமர்ந்து இருக்கிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான வழிபாடு நல்லா இருக்க போகுது, எந்த மாதிரியான தன்மையில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நீங்கள் எங்கள் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, மார்ச் மாதம் எப்படி இருக்கப் போகுது என்று பார்க்கும்போது, உங்க ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருந்து, அதாவது ஒரு விதமான வழியை வெல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அப்ப ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும், ரொம்ப நாளா இருந்தாலும், இந்த மாதம் அது தீர்க்கப்படக்கூடிய தெம்பையும் சரியான டாக்டருடைய கன்சல்டேஷன் கிடைக்கும். அதாவது அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு போனால் சரியாகும் என்று தெரியாமல் இருந்தால் கூட இப்ப தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்ப ஹெல்த் சரியாகிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஹெல்த்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. அல்லது ஹெல்த் கேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இதுவரைக்கு உடல்நலத்தில் ஒரு அக்கறை இல்லாத இந்த மேசராசி நண்பர்களுக்கு இப்ப அக்கறை எடுத்துக்கொள்வாங்க. சரியான உடல் பயிற்சி, சரியான உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் அதை பின்பற்றக்கூடிய அல்லது ஹெல்த்து செக்கப் பண்ணக்கூடியவை, இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏனென்னா 7ஆம் அதிபதி உச்சபலம் அடைகிறது. புரிந்து கொள்ளாத தம்பதிகள் கூட இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உருவாக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சிக்கல், சின்ன ஒரு சண்டை சச்சரவு, அது உங்களால வந்ததோ இல்லையோ என சுக்கிரன் போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் ராக்கோட இருந்து யாராவது ஒருவர் 3வது நபர்களால் ஒரு பிரச்சினை உருவாக்கி கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப அது தீர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது. மேசத்துக்கு சிறப்பு. பாக்கியாதிபதி வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். வெளிநாட்டுக்கு போவதற்கு, வெளிநாட்டு வேலை அமைவதற்கு, அல்லது ஒரு MNC கம்பெனியில் வேலை பார்ப்பதற்கு உகந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைய பெறுகிறது. ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஐயா, நான் வெளிநாட்டு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அல்லது வேலை பார்க்கணும். இந்த மாதிரி தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படிங்கன்னு எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதியோடு தனாதிபதி சேர்க்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை, அந்த பணத்தை என்ன செய்ய போறீங்கன்னா முதலீடாக தன்னுடைய மாதமாக அமையும். தன்னுடைய வாய்ப்புக்காக 5 வருடம் 10 வருடத்துக்கு பிறகு நமக்காக ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னு அந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையப் பெறுகிறது. இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கிறது.
இயற்கையாய் இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்ல பலன்களையும் மேன்மைகளை தரக்கூடிய அமைப்பு. அதனால குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் சிறப்பு பெறும் மேசத்துக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். 12ஆம் இடத்தில் சனி பகவான் போய் உட்கார்ந்திருக்கிறார். தொழில்காரக கிரகமான சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். காரணத்தாலும் உங்களுக்கு 7.5 சனியில் விரய சனியாக இருப்பதனால வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷர் கண்டிப்பாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் வேலையை விட்டுவிடக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனா ஏதாவது ஒரு சிறப்பை கொடுக்கும். உங்களுக்கு வேலை பிடிக்காமல் இருந்தாலும் அல்லது வேலையில் நல்லதே நீங்கள் செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்ப அதனால கொஞ்சம் என்ன விரக்தி அடையக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மேசராசி அன்பவர்கள் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே ஆட்சி பலத்தோட இருக்கு. அப்ப நிச்சயமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இடத்தில், நிலத்தில் அல்லது வீட்டில் அல்லது வீட்டை ஒரு சில ஆல்டர் செய்யலாம் பண்ணத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கும். வீடு வண்டி வாகனம் அசையும் சொத்துக்குள் வாங்கக்கூடிய அல்லது யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைய பெறுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்தாலே குல தெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப அவசியம். குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பை தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்ச் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். தசா புத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாறி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிமத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில இருக்கா, இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்சுமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்ப நான் 12ஆம் வகுப்பு முடித்து விட்டேன், நெக்ஸ்ட் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நல்லது, திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு, எப்பதான் நான் திருமணம் நடக்கும், எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும், எப்ப நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.